அந்த தேசத்துக்கு போறதுக்கு சில வழியை கர்த்தர் திறப்பார். அந்த காரியத்தை நீங்கள் அடைவதற்கு he will make a way. இன்னும் பழசையே யோசிச்சுட்டு இருக்காத, பழைய காரியங்களை திங்க் பண்ணிட்டு இருக்காத. இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். எப்ப செய்வீங்க ஆண்டவரே? பைபிள்ல போடுது, இதோ நான் செய்கிறேன், அது இப்போதே தோன்றும். ஆமென். எந்த காரியத்துல எதிர்பார்க்கிற காரியம் எதுவா வேணாலும் இருக்கலாம், கர்த்தர் புதுசா உன்னை திறக்க போகிறார். ஆமென். தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் இருக்கிற இந்த சூழ்நிலையில புதுசா காரியங்கள் நடக்க முடியுமா? கர்த்தர் சொல்றார், நான் வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குகிறவன். ஆமென். ஆமென். Listen carefully. I am about to do a new things. Now it will be spring forth. Will not be aware of it. நீ அதை குறித்த விழிப்புணர்வு இல்லாம இருக்கலாம். But I will even put a road in the wilderness. ஹைவேஸ்ல ரோட் போடுறது இல்லைங்க, வனாந்தரத்திலேயே உனக்காக ஒரு இது வேற லெவல். இது வேற லெவல். அதாவது நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நம்புறேன், ஆனா எப்படின்னு கேக்குறீங்க. ஏன்னா வழியே இல்லையேன்றீங்க. உனக்காக நான் வழிய வாங்கிக்கோங்கயா. சில பிள்ளைகளுக்காக அந்த தேசத்துக்கு போறதுக்கு சில வழியை கர்த்தர் திறப்பார். அந்த 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 காரியத்தை நீங்கள் அடைவதற்கு he will make a way. I will make a way. He is the way maker. I tell you in this morning, he is the way maker. Amen. எப்படி சொல்றாரு பாருங்க, I will even put a road in the wilderness. Amen. ரோடு எங்க வருது? வனாந்தரத்துல. நீங்க சில வாக்குத்தத்தெல்லாம் உங்களுக்கு தெரியுது, ஆனா எப்படி இந்த ஊருக்கு போகணும், இந்த ஊருக்கு போறதுக்கு வழி இருக்குன்னா ஓகே இந்த வழியா போயிடுவோன்னு தெரியும். ஆனா இப்போ உங்க முன்னாடி I know the will of God, but I don't know the ways of God. கடவுளுடைய சித்தம் எனக்கு தெரியுது, ஆனா அதை எப்படி அடைவேன்றதுக்கான வழி எனக்கு தெரியலன்றேன். ஏன்னா ஒரு ரூட்டுமே தெரிய மாட்டேங்குது. கடவுள் சொல்றாரு, ரூட் தெரியாது, நான் போறேன்றாரு. ஆமென்.